திருப்பலிக்கு நம்மையே தயாரிப்போம். மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றேன். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். ஆண்டவரின் அன்பிற்குரிய இறை மக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிறோம். அஞ்சாதீர்கள் என்ற ஆறுதல் மொழிகளோடு இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை சந்திக்கிறார். உலகம் நமக்கு தரும் சவால்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் எதிர்ப்புகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் தலைமுடியெல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு
இறைவன் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார். முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் இறைவன் தன் பக்கம் வலிமை மிக்க வீரராக இருப்பதை உணர்கிறார். இரண்டாம் வாசகத்தில் ஆதாம் வழியாய் வந்த பாவத்தை விட கிறிஸ்து வழியாய் வந்த அருள் மேலானது என பவுலடியார் விளக்குகிறார். நாம் உண்மையை உரக்க சொல்வோம். கிறிஸ்துவை உலகறிய அறிக்கை செய்யவும் அழைக்கப்படுகிறோம். அந்த துணிவை பெறவும் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். பத்ரிசியாரின் மார்பு கவசம். கிறிஸ்துவே இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே நேருடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக நம்மிடம் வந்திருக்கும் மவுண்ட்ல இருக்க சேக்ரட் ஹார்ட் பிரதர்ஸ் சுப்பீரியர் நம்மோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கம்யூனிட்டியிலிருந்து பிரதர்ஸ் திருப்பலியில் கலந்து கொள்வார்கள். இவர் இல்லத் தலைவராக இருக்கின்றார் பிரதர் லூர்த். இவரை இந்த திருப்பலியில் நான் வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாள் இயேசு நமக்கு கூறுவது, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். பயம் இருக்கும் இடத்தில் பக்தி இருக்காது, நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பக்தியும் இருக்கும். ஆண்டவர் ஒருவரே நம் வாழ்க்கையை வழிநடத்துபவர். ஆண்டவர் ஒருவரே நம் வாழ்க்கையில் இருக்கின்றார். அந்த பக்தியுடனும் விசுவாசத்துடனும் இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். தூய மறைநூலை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாட்டுகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையே நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் முன்னாலே உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே.
நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும், எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். பொருட்டே நான் இழிவை ஏற்றி வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு பேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எதிர்த்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு
செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடலும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுளே உமது பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மையோ வேறு. திருத்துதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12-15 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதனாய் வழியாய் பாவம் இந்த உலகத்திற்கு நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகின் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாதபோது அந்த பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மேல் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவரும் முன்னடையாளமாய் இருக்கிறது. ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெளிப்படுத்தும் தூய ஆவியா என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கின்றார் நம் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10, வசனங்கள் 26 முதல் 33 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவர்க்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையிலும் நான் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு திருமணமான தம்பதிகள், கணவன் மனைவி, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக ஆலயத்திற்கு வருகின்றார்கள். அந்த ஆலயத்திலே குருவானவர் ஆலய திருப்பலியில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒரே பெஞ்சில் ஒற்றுமையாக அருகிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். இந்த குருவானவர் பார்க்கின்றார், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து திருப்பலியில் கலந்து கொள்கின்றார்கள். தனியாக 2 கணவன் மனைவி மட்டும் வருகின்றார்கள். சில மாதங்களுக்கு பிறகு அந்த குருவானவர் அவர்களிடம் கேட்கின்றார், நீங்கள் 2 பேர் மட்டும்தானே வருகின்றீர்கள், எங்கு உங்கள் குழந்தைகள் வரவில்லையே திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு? அவர்கள் வெட்கப்பட்டு சொன்னார்கள், ஃபாதர், எங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகின்றன, எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் வேண்டுகின்றோம் குழந்தை வரத்திற்காக. கடவுள் ஒரு நாள் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாமல் தினத்திருப்பலியிலும் நாங்கள் கலந்து கொள்வதற்காக வருகின்றோம். ஒன்றாக உட்காருகின்றோம், ஒன்றாக ஜெபிக்கின்றோம், ஒன்றாக வாழ்கின்றோம். எங்களிடையே எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் அன்போடு வாழ்கின்றோம் என்று அந்த தம்பதிகள் கூறுகின்றார்கள். அந்த குருவானவர் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதன் பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அந்த குருவானவரை பார்ப்பதற்காக அந்த கணவன் மனைவி செல்கின்றார்கள். ஒரு குழந்தையோடு செல்கின்றார்கள். குருவானவருக்கு நன்றி கூறுகின்றார்கள், ஆண்டவருக்கும் நன்றி கூறுகின்றார்கள். ஆண்டவரே, எனக்கு நீர் குழந்தை வரம் கொடுத்துள்ளீர் என்று அவர் ஆண்டவருக்கு நன்றி கூறி அந்த குருவானவருக்கும் நன்றி கூறுகின்றார்கள். எதற்காக? அவர் எங்களுக்காக ஜெபித்தார், எங்களை சொன்னார், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுள் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பார். இது அந்த தம்பதிகள் கூறும் சாட்சிய வாழ்வு, விட்னஸிங் லைஃப், லைஃப் விட்னஸிங். இந்த சாட்சிய வாழ்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது. இதை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க போகின்றோம், அதை பற்றி தியானிக்கப் போகின்றோம். சாட்சிய வாழ்வு என்றால் என்ன? நம் வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை கடவுள் நமக்கு பலவிதமான அற்புதங்களை செய்துள்ளார்.
வாழ்வு என்பது மட்டும் பெரிய அற்புதம். அதைவிட மேலானது அறிவு, ஒழுக்கம், இப்படி பல வகையான மனிதனுக்கு தேவையானதை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்றார். மனிதன் கடவுளுக்கு முன்னால் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றானா இல்லையா? இந்த சாட்சிய வாழ்வுக்கு பொருள் என்னவென்றால், ஒருவருக்கு சார்பாக நின்று போராடுவதற்கு பெயர்தான் சாட்சிய வாழ்வு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சார்பாக நின்று போராடுவதற்கு பெயர்தான் சாட்சிய வாழ்வு. இரண்டாவது பொருள், ஒரு கொள்கைக்கு சார்பாக நின்று போராடுவதற்கு பெயர்தான் சாட்சிய வாழ்வு. இப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசியல்ல கொள்கை இல்லாத அரசியல், கொள்கை உடைய அரசியல். இந்த கொள்கை என்றால் என்ன? பிரின்சிபிள் ஆர் டாக்ட்ரின் ஆர் பாலிசி, இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த கொள்கை என்றால் குறிக்கோளை அடைய பின்பற்றப்படும் வழிமுறை, விதி அல்லது கோட்பாடு. இதுதான் கொள்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். உதாரணத்திற்காக, அனைவருக்கும் கல்வி, ரைட் டு எஜுகேஷன். அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். கல்வி அறிவு பெற்றவர்கள் அந்த நாடு வளரும், மனிதர்கள் வளர்வார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று அனைவருக்கும் கல்வி, ரைட் டு எஜுகேஷன் கொள்கை. அடுத்ததாக இந்த டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக வீட்டிலிருந்தே பணிபுரிய வேண்டும் 2 நாட்கள் வாரத்திலே. இது அரசியல் கொள்கை. அந்த கொள்கை அரசியல் வேலை செய்பவர், அரசியல் அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டில் ஐ சே டு யூ, நான் சொல்லும் வரை நீங்கள் வீட்டிலிருந்து ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கூறுவது. தனிப்பட்ட மனிதனின் கொள்கை என்னவாக இருக்கும்? வேறு வேறு விதமாக இருக்கலாம். சில மனிதர்கள் சொல்வார்கள், உண்மையை மட்டும் பேசுவதுதான் என் கொள்கை, பொய் பேச மாட்டேன் என்று கூறுவது. இது தனிப்பட்ட மனிதனுடைய கொள்கை. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறுவது இதுதான். உடலுக்கு அழிப்பதற்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், உடலை அழிப்பவர்களுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், அந்த ஆன்மாவை அழிப்பது அந்த கடவுளாம் தந்தை, அவருக்கு மட்டுமே அஞ்சுங்கள் என்று இந்த 28வது வசனத்தில் அவர் கூறுகின்றார். அந்த சாட்சி வாழ்வுக்கு எது தேவை? முதலாவது துணிவு தேவை. துணிவோடு இருப்பவர்கள் சாட்சிய வாழ்வு வாழ்வார்கள். துணிவு இல்லாமல் பயந்து பயந்து வாழ்பவர்கள், மனிதர்களுக்கு முன்னால் நான் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ, ஏது நினைப்பார்களோ என்று கேள்விக்குறியாக முன்னால் வந்து, கடவுளுக்கு முன்னால் வந்தோ மனிதர்களுக்கு முன்னால் வந்தோ சாட்சி சொல்ல மாட்டார்கள், சாட்சிய வாழ்வு வாழ மாட்டார்கள். அந்த துணிவு தூய ஆவியின் 7 கொடைகளில் ஒரு கொடை. நாம் உறுதி பூசல அந்த 7 கொடைகளை பெறும் பொழுது, அந்த 7 கொடைகளில் துணிவு இருந்தால் நாம் கரேஜ், அந்த துணிவு இருக்கும் பொழுது மனிதருக்கு முன்னால் மட்டுமல்ல கடவுளுக்கு முன்னாலும் நான் துணிவோடு உண்மையாக இருப்பேன். அதுதான் சாட்சிய வாழ்வு. இரண்டாவது, சாட்சிய வாழ்வின் ஆணிவேர் எது? விடாமுயற்சி, பெர்சவியரன்ஸ், விடாமுயற்சி. ஒன்றை அடைய வேண்டும் என்றால் நாம் விடாமுயற்சி பண்ணும் பொழுது அதை அடைய முடியும். ஒரு கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த கொள்கையின் வழியாக நாம் என்ன அடைய போகின்றோமோ, ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி, கல்வி அனைவருக்கும் கிடைத்தால் வாழ்க்கை முன்னேறும், நாடு முன்னேறும். இந்த கொள்கையின் வழி நடக்கும் பொழுதுதான் அது சாட்சி வாழ்வின் ஆணிவேர், விடாமுயற்சி. ஒரு கொள்கைக்காக விடாப்பிடியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் தன் உயிரை கூட இழக்க நேரலாம். ஒரு கொள்கைக்காக விடாப்பிடியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் தன் உயிரை கூட இழக்க நேரலாம். ஒரு கொள்கைக்காக ஒருவர் தனது உயிரை துறந்தார் என்றால் அவருடைய பெயர் தியாகி. நம்ம பார்த்துருக்கோம், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தியாகிகள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இந்த நாட்டுக்காக தன் உயிரையே கொடுத்தவர்கள், அந்த கொள்கைக்காக, அந்த சுதந்திரத்திற்காக, அதை அடைவதற்காக தன்னையே
நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள் தியாகிகள். ஆனால் மறைக்காக, விசுவாசத்திற்காக தன்னையே, தன் உயிரையே அர்ப்பணிப்பவர்கள் மறைசாட்சி என்று கூறுவார்கள். மார்டர், மறைசாட்சி. ஒவ்வொரு மனிதனும் மறைசாட்சியாக மாற வேண்டும். எதற்காக மாற வேண்டும்? விசுவாசத்திற்காக. நான் ஆண்டவர் இயேசு மீது விசுவாசத்தோடு இருந்தால் என் உயிரை அவருக்காக, மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் அர்ப்பணிப்பேன் என்று கூறுவதுதான் அந்த மார்டர், மறைசாட்சி. இன்றைய நற்செய்தியிலே 2 வகையான இயேசு கூறுகின்றார். கொள்கைக்காக உயிர் நீத்த தியாகிகளை பற்றி பேசுகிறார், மற்றும் மறைபரப்பு பணிக்காக, விசுவாசத்திற்காக உயிர் நீத்த மறைசாட்சிகளை பற்றியும் கூறுகின்றார். இது 2 வகையான சாட்சிய வாழ்வை நம்ம பார்க்கின்றோம். முதலாவது, உடலை அழித்து தரப்படும் சாட்சிய வாழ்வு. ஒரு உடலை அழித்து கொடுத்து, தானமாக கொடுத்து, கடவுளுக்காக கொடுத்து வாழும் சாட்சிய வாழ்வு முதலாவது. 2வது சாட்சிய வாழ்வு, உடலை அழிக்காமல் தரப்படும் சாட்சிய வாழ்வு. உள்ளத்தை அழிப்பது, மனத்தை அழிப்பது தான் அந்த சாட்சிய வாழ்வு. இதை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, முதலாவது, இந்த உடலை அழித்து தரப்படும் சாட்சிய வாழ்வு என்றால் என்ன? தானாக முன்வந்து தனது உடலை வேதனைக்கு கையளித்து ஒருவர் கொள்கையையோ விசுவாசத்தையோ காத்து நின்றால் அதன் பெயர்தான் உடலை அழித்து தரப்படும் சாட்சிய வாழ்வு. இதைதான் முதலாவது மனிதனாக நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த தனது பணியை செய்கின்றார். அந்த பணியை செய்து முடிக்கும் பொழுது அவருக்கு கெத்சமனி தோட்டத்திலே அவர் துன்புறுகின்றார். துன்புறும் பொழுது அவர் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்படுவது உடலை அழிப்பது, உடலை அழித்து தரப்படும் சாட்சிய வாழ்வு. 2வது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த சிலுவை பாதையிலெல்லாம் கைகளை கட்டி கொண்டு இருப்பது இயேசு கிறிஸ்து. அவரை கைது சென்ற பிறகு அவர் கைகளை கட்டுகின்றார்கள், அவரை இருட்டு செல்கின்றார்கள். இது சாட்சிய வாழ்வு. உடலை துன்புறுத்துகின்றார்கள். யாருடைய உடலை துன்புறுத்துகின்றார்களோ அந்த உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்று கூறிய இந்த நற்செய்தியிலே அந்த இயேசு கிறிஸ்துவை உடலை துன்புறுத்துகின்றார்கள். எவ்வாறு இழுத்து செல்கின்றார்கள்? கைகளை கட்டி கைது செய்து அதன் பிறகு கன்னத்தில் அறைகின்றார்கள். கன்னத்தில் அறைவது ஒரு வலி, உடலில் ஏற்படும் வலி. அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலில் ஒப்பு கொடுக்கின்றார். அவர் முகத்திலே காரி துப்புகின்றார்கள். இது துன்பமான வேலை. யாருடைய முகத்தையாவது நம்ம காரி துப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக முள்முடி சூட்டுகின்றார்கள் தலையிலே. இது துன்ப வேலை. உடலை காயப்படுத்துகிறார்கள், தலையை காயப்படுத்துகிறார்கள். அடுத்து கசையால் அடிக்கின்றனர், ஆடைகளை களைகின்றனர், ஆணியால் கைகளையும் கால்களையும் சிலுவையில் அறைகின்றனர். இதை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உடலை அழித்து தரப்படும் சாட்சிய வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நான் இறைமகன், என் தந்தை இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பினார், என்னை நம்புங்கள், விசுவசியுங்கள் கூறும் பொழுது மனிதர்கள், யூதர்கள் அவரை நம்பவில்லை. நீ நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள், உடலை அழிக்கின்றார்கள், அவர் இறக்கின்றார். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே முதலாவது மனிதனாக வருகின்ற இந்த சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற இறைவனாகிய இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக நாம் பார்ப்பது பழைய ஏற்பாட்டிலே தானியேல். இந்த தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், கடவுள் ஒருவரே, இஸ்ராயல் கடவுள் ஒருவரே, வேறு தெய்வங்களை வழங்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த அரசர் நெபுக்கத்நேசர் என்ன சொல்கின்றார்? இதுதான் கடவுள் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளை புறக்கணிக்கின்றார். தானியேல் தன் உடலையே, தன் உயிரையே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கின்றார். இது முதல். இரண்டாவதாக பார்ப்பது சூசன்னா. இந்த சூசன்னா வாழ்க்கையிலே மறைசாட்சியாகவோ கொள்கைக்காகவோ தன் உயிரை கொடுக்கவில்லை, நல் ஒழுக்கத்திற்காக கொடுத்தார். 2 பெரியவர்கள் அந்த சூசன்னாவை பற்றி என்ன கூறுகின்றார்கள்?
அவர் தவறு செய்தார், தன் உடலை விற்றார் என்று கூறும் பொழுது அது நல் ஒழுக்கத்திற்காக என்ன கூறுகின்றார்? நான் என் உடலை விற்கவில்லை, என் உடலை விற்கவில்லை என்று உண்மையை பேசி நல் ஒழுக்கத்தில் நான் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது இந்த இரண்டு பேரும் உடலை துன்புறுத்துவதற்காக உடலை துன்புறுத்துகின்றார்கள், அழிக்கின்றார்கள், சாட்சிய வாழ்வு வாழ்கின்றார்கள். இரண்டாவதாக உடலை அழிக்காமல் தரப்படும் சாட்சிய வாழ்வு. இந்த உடலை அழிக்காமல் தரப்படும் சாட்சிய வாழ்வு முதலாவது மனிதர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. எப்படி அவர் வாழ்ந்த இந்த 3 ஆண்டுகளிலே ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் பொழுது இந்த பரிசேயர்களும் சருசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு கடவுளின் ஞானத்தால் அவர் பதில் அளிக்கின்றார். உதாரணமாக விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணியை கொண்டு வந்து மோசே சட்டத்தின்படி இந்த விபச்சார பெண்ணை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுக்கு உள்ளத்திலே அமைதி இல்லாமல் இவர்கள் கேட்கும் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று அவர் நினைக்கும் பொழுது அவருடைய பதில், யார் ஒருவர் பாவம் செய்யாமல் இருக்கின்றாரோ அவர் முதல் கல்லை எரியட்டும் என்று கூறுகின்றார். பாவம் செய்யாத யூதர்கள் உண்டா? பாவம் செய்யாத மனிதர்கள் உண்டா? அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யவில்லை. கடைசியாக இயேசு சொல்வது, நானும் உன்னை மன்னிக்கின்றேன், இந்த பாவத்தை மறுபடியும் செய்யாதே என்று மன்னித்து அவரை அனுப்புகின்றார். உள்ளத்தை அழிக்காமல், உடலை அழிக்காமல் தரப்படும் சாட்சிய வாழ்வு. உள்ளத்திலே அவருக்கு அமைதி இல்லாமல் இந்த பதிலை அவர் கூறுகின்றார். அடுத்ததாக நாம் பார்ப்பது யோசுவா. பழைய ஏற்பாட்டில் யோசுவாவில் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோசுவாவின் உடலை யாரும் அழிக்கவில்லை, யோசுவாவின் உடலை யாரும் துன்புறுத்தவில்லை. ஆனால் அவர் கூறுவது 5ஆம் வசனத்திலே, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே வணங்குவோம், துன்பம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு செல்ல மாட்டோம். இதுதான் சாட்சிய வாழ்வு. இப்படியாக விவிலியத்திலே நாம் சாட்சிய வாழ்வு வாழ்ந்த இறைவாக்கினர்கள், இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மோடு வாழ்கின்றார்கள், நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். நாம் இப்படியாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கையாக இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைத்து அருளாலும் நாம் புனிதப்படுத்தப்பட்டு ஒரு சாட்சி வாழ்வு வாழ்கின்றோமா? இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்றால் கொள்கை முக்கியம், சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்றால் விசுவாசம் முக்கியம், சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டியது முக்கியம். அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், உடலை துன்புறுத்துவதை கண்டு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை துன்புறுத்து அழிப்பவருக்காக அஞ்சுகள், அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்,
பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்பார்ந்த இறைமக்களே, நமது தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே, விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்கிற உமது வாக்குறுதி நிலைநிறுத்தும். எங்கள் திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் மக்கள் முன்னிலையில் உம்மை ஏற்றுக்கொள்பவர்களாக மட்டுமல்லாமல் உமக்கு ஏற்றவர்களாகவும் வாழ வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் உலகுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த உலகையும் எம் நாட்டையும் மாநிலத்தையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் அமைதியையும் நல்வாழ்வையும் நோக்கி எங்களை வழிநடத்துவதற்கு தேவையான நாணயத்தை தந்தருள வேண்டும் என்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள் என்கின்ற உமது வாக்கின்படி நாங்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு அச்சம் தவிர்த்து வாழவும், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்வை நடத்தவும், வாழ்வின் சிக்கல்களை துணிவுடன் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றிட வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஒளிவு மறைவற்ற ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்சாமல், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சி, இருளில் செயல்களை விட்டொழித்து ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளையும் மன்றாட்டுகளை மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து தேவைகளை மன்றாட்டுகளும் கனிவோடு கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றிலும் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே.
அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். நான் என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயரக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளம் ஆனீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தம் இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் மனதுமை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உத திருவாயை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறை அரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடை பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாடிதே, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே. பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். அனைவரும் எழுந்தால் படிடுவோம். நம் உள்ளத்தில் எழுந்தலிருக்கும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீயகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்திலும் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறைமக்களே, இன்று 21/6/2026 பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறை திருச்சபை சிறப்பிக்கின்றது. இன்றைய திருப்பலை சிறப்பித்தோர் 12 பாராட்டும் குடும்பம். அந்த அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியும் இறை ஆசிரும். ஞாயிறு திருப்பலி வழிபாடுகளை சிறப்பிக்கின்ற அன்பிய மக்கள், முன்னுரை வாசகங்கள் மன்றாட்டுகளை வாசிக்கின்றவர்கள் குருக்களோடு பவனியில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 28/6/2026 மாதத்தின் 4ஆம் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு நசரேத்புரம் புனித ஆரோக்கிய அன்னை கெபியில் நவநாள் திருப்பலி நடைபெறும். நமது பங்கில் அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 5/7/2026 முதல் குழந்தைகளுக்கான ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் தொடங்கும்.
காலை 7 மணிக்கு தமிழிலும் 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகள் திருப்பலியை சிறப்பிப்பார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி வகுப்புகளை எடுக்க முன்வரும் ஆசிரியர்கள் பங்கு தந்தையிடம் பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சிறப்பான இறைப்பணி செய்து நம் பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்திட அன்புடன் அழைக்கின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது பங்கில் தமிழ் வழி மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான முதல் திருவிருந்து வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் 6/7/2026 முதல் பங்கு அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்துடன் பங்கு குடும்ப அட்டை நகல், பிள்ளைகளின் திருமுழுக்கு சான்றிதழ் இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை 31 ஜூலை 2026 வியாழக்கிழமை மாலைக்குள் பங்கு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கான கட்டணம் 1500. இதற்கான வகுப்புகள் 13 ஜூலை 2026 திங்கள் முதல் தொடங்கும். தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பங்கு ஆலய வளாகத்தில் நடைபெறும். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நோயாளிகள் மற்றும் உடல்நலம் குன்றியோரின் வீடுகளில் நற்கருணை பெற விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 28/6/2026 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு பங்கு தந்தையுடன் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான கூட்டம் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கும் நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பணிகளையும் எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. வாழ்வில் காட்டுதலே வாழிலை கேட்கும் நன்றி. வாழ்வில் காட்டுதலே வானிலை கேட்கும் நன்றி. மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயரின் கருத்துக்களுக்காகவும்
பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இங்குள்ள நம் ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு நிலைச்சலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களுக்கு தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் புகழ்ச்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கம் வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பத்திரிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.